Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்றது தான். வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஹாஃப் தக்காளியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த குவான்டிட்டி ஆஃப் சட்னி பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா இன்க்ரீடியன்ட்ஸை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாதி போல் இருக்கிற பீக்கங்காவை நல்ல தோல் சீவிட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி குழைய வெந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காயிலேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போகும். அதே மாதிரியே வெங்காயம் தக்காளியிலேருந்து வர ராஸ்மெல் கூட போகும். அதனால் இதை நல்லா வதக்குங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குழைவாக வந்துடும். அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையை தாளித்து கொட்டி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். தோசைக்கு இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்போ இந்த சட்னி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.